நமஸ்தே. நான் குஜராத்தைச் சேர்ந்த பார்த்தி பசந்தானி. நான் 2005 முதல் ஐடி பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். 1994 முதல் என் அம்மா இறந்த பிறகு நான் ஆழ்ந்த சோகத்தில் இருந்தேன். என்னால் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. எனது உறவுகளும் வணிகமும் பாதிக்கப்பட்டன. பல ஆண்டுகளாக நான் பல குணப்படுத்துதல் மற்றும் ஆன்மீக வகுப்புகளில் கலந்து கொண்டேன். அவை தற்காலிகமாக உதவின. ஆனால் பழைய வடிவமைப்புகள் எப்போதும் ஆக்கம் செலுத்தின. நான் அடிக்கடி கோபமடைந்து என்னை சுற்றியுள்ள மக்களுக்கு எதிர்வினையாற்றுவேன். படிப்படியாக மக்கள் என்னிடமிருந்து விலகிச் செல்லத் தொடங்கினர். ஒரு நாள் நான் பிரபஞ்சத்தின் ஆழ்ந்த பிரார்த்தனை செய்தேன். இந்த பூலோகத்தில் திருப்பியமைக்க இயலாத மாற்றத்தை சாத்தியமாக்கும் இடம் ஏதேனும் இருந்தால் இப்போது என்னை அங்கு அழைத்துச் செல் என்றேன். என் பிரார்த்தனை கேட்கப்பட்டது. ஒரு நண்பர் என்னை ஸ்ரீ அம்மா பகவானுக்கு அறிமுகப்படுத்தினார். சேவகர்கள் கலச பூஜை செய்ய எனக்கு வழிகாட்டினர். அந்த நேரத்தில் நான் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வீக இருப்பை அனுபவித்தேன். அதுதான் திருப்புமுனை. அம்மா பகவானின் அருளாலும் அன்றாட செயல்முறைகளாலும் எனக்குள் ஒரு ஆழமான மாற்றம் தொடங்கியது. என் தந்தையுடனான எனது உறவு எப்போதும் இறுக்கமாகவே இருந்தது. அவரது செயல்களால் நான் நிறைய உணர்ச்சிகரமான சுமைகளையும் வலியையும் சுமந்தேன். அது நான் அவரையும் என்னையும் எப்படி பார்க்கிறேன் என்பதையும் ஆழமாக பாதித்தது. எனக்குள் நிறைய எடை போடுதலும் மனக்காயமும் இருந்தன. நான் என்னை ஒரு சிறந்த நபராக காட்டிக் கொண்டேன். ஆனால் என்னுள் உண்மை வேறுபட்டது. ஸ்ரீ பகவானின் அருளால் என்னுள் உண்மை எனக்கு காட்டப்பட்டது. என்னுள் உலகம் ஒரு கழிவு நீர்த்தேக்க தொட்டி போல உணர்ந்தேன். அடக்கப்பட்ட வலி மற்றும் அகங்காரத்தால் நிரம்பியிருந்தது. ஆனாலும் எனது ஒவ்வொரு பகுதியையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. உள்ளே இருக்கும் உண்மையை நான் நேருக்கு நேர் சந்தித்தேன். நான் மனக்காயத்தின் இடத்திலிருந்து எதிர்வினையாற்றுவேன். மெதுவாக அந்த இடத்திலிருந்து எதிர்வினையாற்றுவதை நிறுத்திவிட்டேன். நான் விழிப்புணர்விலிருந்து பதில் வினையாற்றத் தொடங்கினேன். உறவுகளில் நான் விளையாடிக் கொண்டிருந்த அகங்கார விளையாட்டுகளை என்னால் பார்க்க முடிந்தது. ஸ்ரீ பகவான் கூறுவது போல் பார்த்தல் சுதந்திரத்தை அளிக்கிறது. உண்மையிலேயே என் தந்தையிடம் நான் கொண்டிருந்த மனக்காயங்களிலிருந்து நான் விடுபட்டேன். என் தந்தையும் தனது சொந்த குழந்தை பருவத்தில் பாதிக்கப்பட்டவர் என்பதை நான் தெளிவாக கண்டேன். இந்த உணர்தல் அவர் மீது ஆழ்ந்த கருணையை ஏற்படுத்தியது. பின்னர் குஜராத்தில் உள்ள பாவனாஜியின் வீட்டில் நடந்த ஒரு செயல்முறையின் போது நான் ஆனந்தத்தின் உச்சநிலையை பேரின்பம் அனுபவித்தேன். படிப்படியாக அந்த ஆனந்த நிலை நிரந்தரமானது. நான் ஒரு ஆழமான நிசப்தத்தை அனுபவிக்கத் தொடங்கினேன். அது தொடர்ந்து ஆழமடைந்து கொண்டே இருந்தது. முன்பு என் அகங்காரம் தலை தூக்கியது. நான் மற்றவரை காட்டிலும் உயர்ந்தவள் என்ற உணர்வு இருந்தது. மற்றவர்களை பெரிதும் எடை போடுவேன். இப்போது அது ஏற்றுக்கொள்ளுதலால் மாற்றப்பட்டுள்ளது. மக்களை அவர்களின் உணர்வு நிலையிலிருந்து என்னால் பார்க்க முடிகிறது. ஸ்ரீ பகவான் சொல்வது போல் மாற்றம் என்பது இதயத்தின் மலர்ச்சி. என் இதயம் மலர்ந்துள்ளது. நான் மற்றவர்களின் வலியை உணர்கிறேன், கருணையுடன் பதிலளிக்கிறேன். மக்களுக்கு உதவுவதும் அவர்களை அணுகுவதும் இப்போது இயல்பாகிவிட்டது. வாழ்க்கையில் நான் சவால்களை எதிர்கொண்டேன், இன்னும் எதிர்கொள்கிறேன். ஆனால் இப்போது ஒரு எளிய பிரார்த்தனை போதும். சவால் மறைந்து விடுகிறது. அந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய சரியான நடவடிக்கைக்கு நான் வழிநடத்தப்படுகிறேன். நான் ஒரு ஆரோக்கிய அற்புதத்தையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் கால்களில் கடுமையான வீக்கம் ஏற்பட்டது. சுமார் 24 லிட்டர் திரவம் தேக்கமடைந்திருந்தது. எனக்கு பல பொறுப்புகள் இருந்ததால் என்னுடைய பழைய காயங்கள் மற்றும் ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்தும் குணமடைய வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்தேன். அம்மா பகவானின் அருளால் சரியான மருத்துவர்களையும் ஆரோக்கிய பயிற்சியாளர்களையும் சந்தித்தேன். எனது குணமடைதல் செயல்முறை துரிதப்படுத்தப்பட்டது. நான் மருத்துவ செயல்முறையை மேற்கொண்டேன். என் காலில் கட்டு போடப்பட்டது. கட்டு அகற்றப்பட்ட போது அனைத்து வடுக்கள் மற்றும் வீக்கம் நீங்கியதைக் கண்டு மருத்துவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். எனது பயணம் தொடர்ந்த போது 11 நாள் முக்தி செயல்முறை எனது நிலையில் மேலும் தாக்கம் ஏற்படுத்தியது. மற்றும் அது மேலும் பரந்ததாகவும் ஆழமாகவும் மாறியது. இது எனது தொழிலிலும் தாக்கம் ஏற்படுத்தியுள்ளது. நான் ஒரு உச்சநிலைக்கு சென்று பின்னர் செயல்பாட்டு நிலைக்கு திரும்பும் போது எனது கடையில் வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் வருகிறார்கள். மேலும் எனது வணிகம் பல மடங்கு அதிகரித்துள்ளது. வெளி உலகம் உள் உலகத்தால் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதற்கு இது ஒரு தெளிவான சான்றாகும். அம்மா பகவானின் அருளின் அரவணைப்பில் எனது பயணம் தொடர்கிறது. எனது ஸ்ரீ அம்மா மற்றும் பகவானின் அருளால் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் நான் வாழ்கிறேன், போற்றுகிறேன். ஜெய் போலோ முக்தி பிரதாதா ஸ்ரீ அம்மா பகவான் கி ஜெய்.